இருக்குப்பா. ஒரு ஃபேமிலி கதை பார்த்த ஒரு இதுவா இருக்கு. அப்பா அம்மாவை திருப்பி எங்கள் அப்பாவெல்லாம் ஞாபகப்படுத்தின படம் இது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன், என் டாட்டரோட வரேன் இங்கே படம் பார்க்க. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க கேரக்டரில் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலி கதை நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் நம்ம தமிழ்நாட்டை நம்ம இந்திய மண்ணை ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக பார்க்கலாம். நான் வந்து படம் பார்த்தேன், இதுவே சரி இதுவே இல்லை, டைம் போனதே தெரியல. ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு தமிழ் குடிமகளாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது அதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். இது மண்ணின் மனம் மட்டும் கிடையாது, மனசின் மனம். ஒவ்வொரு தாய் தகப்பனும் இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற வருங்கால தலைமுறையில் வந்து எல்லாருமே வந்து மீடியா பக்கம் தான் போகிறாங்க, செலிப்ரிட்டி பக்கமே போகிறாங்க. எவ்வளோதான் தெய்வீகத்தில் இருந்தாலும் அந்த செலிப்ரிட்டி இருக்கான்னா அவங்களுக்கு ஒரு மாசு வருது. ஆனால் இவ்வளோ பெரிய மாஸ் டைரக்டர் வந்து ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு படமாக, இளைஞர்களுக்கு மனதினுடைய எழுச்சியை கொடுக்குற படமாக, ஒரு தாயாக என்னால் புரிய வைக்க முடியாததை, ஒரு சமுதாயத்தை நல்ல குடிமகளாக பிடிக்க முடியாத, தெய்வீக ட்ராவலராக பிடிக்க வைக்க முடியாத ஒரு விஷயத்தை என் பையனுக்கே தனுஷ் சார் புரிய வச்சுட்டான்ற ஒரு சந்தோஷம் சார். ரொம்ப மனநிறைவு, ரொம்ப திருப்தி சார். இது வந்து அவர் ஒவ்வொரு மீடியாலேயும் ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒரு ரிஃபார்மட்டி கிடைக்கும். ஒவ்வொரு அந்த சுதந்திர போராட்ட காலத்தில், அந்த காலத்தில் படங்களே வந்து அந்த சுதந்திர எழுச்சியை கொடுத்தது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் தவறான வழியில் போயிட்டுருக்காங்க. பாசம் புரியவே இல்லை. 24 ஹவர்ஸும் செல்ஃபோனும் இன்ஸ்டாவும் அதெல்லாம் பார்த்துட்டு பசங்க பழகலை. பாசம், அம்மா பாசம் தெரியல, தாய் தங்கை பாசம் தெரியல. இந்த ஒரே ஒரு படத்தின் மூலமாக கண்டிப்பாக சார் ஒவ்வொரு பார்க்குற பசங்களுக்கு வந்து நெஞ்சில் இல்லை, அது மனசு முக்கியம். தாய் தகப்பனோட மனசு முனைக்கும், அந்த ரத்தத்தினுடைய அந்த ஜீவனுடைய ஊற்று முக்கியன்றதை வந்து கண்டிப்பாக சார் இதை புரிய வச்சுறார். ரொம்ப 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 தேங்க்ஸ் தனுஷ் சார். ரியலி ரொம்ப நிறைவாக இருந்தது. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பார்க்குறேன். எப்போதும் ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் ஓடிட்டுருக்கோம். அந்த மனசுக்குள்ளே மண்ணுக்குள்ளே நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஒரு தாய்க்குள்ளே ஓடிட்டுருக்கோம், மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம், மகனுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம், அது மாதிரி பாசத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து நாங்களே வாழ்ந்துட்டோம். இதே மாதிரி என்றைக்கும் இந்த உலகம் வாழணும், தமிழ் மண் வாழணுன்ற ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டார் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாமே சான்ஸ்லெஸ் வந்து அதாவது இந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் சரி, தனுஷ் சாரோட வாய்ஸ் முழுக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப லைவு மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இந்த எந்த விதத்துலையுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ணல சார். அவங்கவுங்க ஆக்டர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஆக்டிங்கில் அழகாக ரசிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு மியூசிக்கும் அப்படியே இருக்குது. ரொம்ப ரீரெக்கார்டிங் ரொம்ப பண்ணி இல்லை, எதுவுமே சலிக்கலை சார். சலித்து பார்த்தானா சல்லடையில் எதுவுமே மிக்காத மாதிரி இதில் வந்து குறையே சொல்ல முடியாது சார். இதில் எல்லாமே கரெக்டு. ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டு, டயலாக் கரெக்டு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கரெக்டு, மியூசிக் கரெக்டு. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி தனுஷோட வாய்ஸ் கரெக்டு. அதே மாதிரி அந்த கருப்பண்ணசாமினா அவர் அப்படி வந்து நிற்பார் சார். 18ஆம் படி கருப்பு அதுதான். அந்த ஒரு நிந்தானா ஒரு செகண்ட் வந்து நிற்பவர் தான் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி. ஏன்னா நான் சமயபுரத்தா பக்தி, கருப்பண்ணசாமி காவல் தெய்வம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தாய்க்கு இனிமேட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் கருப்பண்ணசாமியாக பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு மனசை கொடுத்துட்டார் சார். தேங்க்ஸ் தனுஷ் சார். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா உங்களை மீட் பண்ணுவேன். படம் வந்து எப்படி இருக்குன்னா, பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு வரவங்களுக்கு இது வந்து கனெக்ட் ஆகும். படம் வந்து ஒன்ஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வராதிங்க படத்துக்கு. ஆனால் நல்லாயிருக்கு ஸ்டோரி. அதுதான், ஒருத்தவங்க பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு தான் இதுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட கதை மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அவர் ரொம்ப ரசித்து எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் தான் இது. அடல்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே யூனிவர்சலாக பார்க்குற படம் தான். சினிமா மூவி பார்த்தேன் சார், நல்லா இருக்குது சார் படம். தேவி பாலா சினிமா தேட்டரில் பார்த்தேன். அண்ணா சாலை மேம்பாலம். கதை என்ன சொல்ல வர, இட்லி கடை ஹோட்டல் நடத்தணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு சார். மியூசிக்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், எந்த வித மாற்றமும் இல்லை சார்.